ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு வாசல்லே இன்றைக்கி திராட்சை பழம் வந்துச்சு. ஒன்று 700 இருந்துச்சு, 100 சொன்னாங்க. உங்கள் ஊரில் என்ன விற்கிதுன்னு சொல்லுங்கள். நல்ல ஸ்வீட், நல்ல டேஸ்ட். பக்கத்தில் தோட்டத்துலேருந்து எப்போதும் கொண்டு வருவாங்க, வாரம் நல்லாயிருக்கும். நிறைய திராட்சை பழத்தை வாங்கி வச்சுட்டேன். ஒன்றே பொண்ணு காலேஜில் அப்படியே விட்டு வரோம். ஐஸ்கிரீம் வாங்கி முடிச்சு 170 அரை கிலோ ஐஸ்கிரீம் போய் வாங்கிட்டு வந்தோம். அதை வாங்கிக்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. சிக்கன் எடுத்து வந்தோம். சரி, என்ன செய்யலாம்னு யோசித்தேன். பக்கத்தில் பால் வேறு கொடுத்தாங்க. ஐஸ்கிரீம் நல்லா எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துச்சு. நல்லா இருந்துச்சு, கலர் அப்படியே அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. எடுத்து 2 ஸ்பூனை சாப்பிட்டு தூக்கி ஃப்ரீசரில் வச்சாச்சு. அது சிக்கன் 65 போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ஸ்டைலில். நான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு இதெல்லாம் எதுவும் போட மாட்டேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு தட்டி வச்சிடணும். இது பக்கத்தில் மாடு கன்று போட்டிருக்குன்னு பசும்பால் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சரி என்ன செய்யணும்னு யோசித்தேன். சரி, நம்ம ஸ்டைலில் பால்கோவா செஞ்சிடலான்னு சிக்கன் 65 போட்டு சூப்பரான சுவையான பால்கோவாவும் செஞ்சாச்சு. ரெண்டுத்தையும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. சாப்பிட்டு ஆஹோ ஓஹோ டேஸ்ட் சூப்பராக இருக்குது. 65னா இதுதான் 65 அதனால நல்ல சாஃப்டாக வெங்காயத்தை வச்சுட்டு நல்லா எல்லாம் சாப்பிட்டாச்சு. பால்கோவாவும் நல்லா இருந்துச்சு. நான் நாட்டு சக்கரை போட்டேன், அதனால தான் கலர் இப்படி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது செலக்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.